ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு vlog பார்த்துடலாமா? இது பொங்கல் அப்போ எடுத்த வீடியோ தாங்க. பொங்கலுக்கு முன்னத்த நாள் காப்பு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமா வேப்பந்தலை பூவெல்லாம் பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிருந்தோம். தம்பி நானே பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பந்தலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தான். நானே வந்து காப்பும் கட்டுறேன், எனக்கு எல்லாம் எடுத்து கொடுங்க, நானே வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருந்தான். இந்த வருஷம் காப்பு கட்டுறதுக்காக பூ நம்ம காட்டுக்குள்ளேயே நிறைய இருந்துச்சுங்க, அதனால வெளியில் வாங்கலை. வேப்பிலையும் பூவும் சேர்த்து வச்சு தான் காப்பு கட்டுவோம். எல்லாம் எடுத்து கொடுத்தா தம்பியே காப்பு கட்டிகிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனிக்கு தான் கட்டினோம், அதுக்கப்புறம் மாட்டுச்சாலைக்கு, கோழி ஷெட்டுக்கு, அதுக்கப்புறம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. காப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு வந்து கயிறெல்லாம் மாற்றணும் இல்லையா, அதுக்காக வந்து கயிறு வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து கிளம்பி வந்துட்டோம். மாட்டுக்கு வேணுங்கிற கயிறு எல்லாமே வந்து இருந்துச்சு. நம்ம மாட்டுக்கு கழுத்து கயிறு, கொம்பு கயிறு, திருகாணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கினோம். தும்பு, அதுக்கப்புறம் கட்டுற கயிறு எவ்வளோ லென்த்தாக வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்து எடுத்தாச்சு. மாட்டுக்கு வாங்குற மாதிரி கொஞ்சம் பெருசாலாம் தேவையில்லை, ஓரளவு சின்ன சைஸாக இருந்தாலே போதும். நிறைய கயிறுங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் சலங்கை வச்ச மாதிரியெல்லாம் கயிறு இருந்துச்சு, அதெல்லாம் வந்து காலைக்கு கட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாட்டை எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சு வாங்கிட்டு. இது வந்து பொங்கல் அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான். காலையில் வந்து கொஞ்சம் நேரமே எந்திரிச்சிட்டு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் தெளித்து விட்டாச்சு. சாணி போட்டு வாசலெல்லாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளாக சின்னதாக கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தது. அதுக்கே வந்து கலர் கொடுக்க ஆரம்பிக்கிறக்குள்ளே விடிஞ்சே போச்சு. அப்புறம் காலையில் வந்து வெளிச்சத்துலேயே உட்காந்து எல்லாம் கோலத்துக்கு கலரெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் கோலம் போடுறதுக்குள்ளே நம்ம வீட்டு நாய்ங்கெல்லாம் சுற்றி வந்து குறுக்க ஓடிட்டு அங்கே போய் இங்கே போய் நம்ம ஏதாவது பண்ணலான்னு வந்தால் தான் அவங்க நம்மளுக்கு மேலே பண்ணுவாங்க. அந்த மாதிரி குறுக்கையே ஓடிட்டு இருந்தாங்க. அவங்களே எல்லாம் சமாளித்து ஒரு வழியாக கோலமும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டுலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. காலையிலே வந்து பொங்கல் வச்சுட்டேன். பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் தான் வச்சேன். நான் சக்கரை பொங்கல் எப்போவுமே வந்து பால் ஊற்றி தான் வைப்பேன். சக்கரை பொங்கல் வச்சு முடித்தாச்சு. பொங்கல் நல்லபடியாக சூப்பராக பொங்குச்சு. வடக்க கிழக்கன்னு 2 சைடும் சேர்ந்த மாதிரி அப்படியே பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு சக்கரை பொங்கலும் சாப்பிட்டுட்டு சாப்பாடும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முறுக்கு சுட ஆரம்பித்தாச்சு. நான் முறுக்குக்கும் தட்டவடைக்கும் அரிசி காலையிலே ஊற வச்சாச்சு. படிக்கணக்கில் தான் ஊற வச்சுருந்தேன். முறுக்குக்கு 3 படியும் தட்டவடைக்கு 1 படியும் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். அதையெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தட்டவடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டவடையும் போட ஆரம்பித்தாச்சு. நான் விறகடுப்பில் தான் வந்து இந்த வருஷம் முறுக்கு சுடலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்தாச்சு. மதியம் போல் வந்து ஆரம்பிச்சிட்டேன் சுடுறதுக்கு. மதியம் ஆரம்பித்தது, அது இடையில வந்து மழை வருதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறது, அப்புறம் வந்து மறுபடியும் வந்து சுடுறது, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே மதியம் சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்றது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முறுக்கு சுட்டு முடிக்கும்போது வந்து நைட்டும் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருட்டாகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மழை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து சுட்டு முடிக்கும்போது ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. தட்டவடைக்கே குட்டி குட்டியாக உருண்டை வந்து ஃபஸ்ட்டே பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வாழை இலையில் தட்டி எடுத்து போடுறதுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. அதுவும் விறகடுப்பு அப்படிங்கிறதுனால கீழே உட்காந்துட்டே நம்ம செய்யும்போது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. தட்டவடைக்கு வந்து ஒரு ஆளே செஞ்சு எடுத்துடலாம்.
தட்டை வடை சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முறுக்கும் சுட ஆரம்பித்தாச்சு கையோட. முறுக்கு வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லட்டும் வந்து பிடிச்சிட்டேன். லட்டு கையோட பிடிச்சி வச்சிடலாம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து டைம் இருக்காது மாட்டு பொங்கல் அன்றைக்கின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. முறுக்கு வந்து யாராவது புழிஞ்சு கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டியில் வந்து புழிஞ்சு வச்சுருவோம். ஹஸ்பண்ட் வந்து புழிஞ்சு கொடுப்பாங்க, நான் எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு வேலையும் முடியும். முறுக்கெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு கடைசியாக தான் லட்டு பிடிச்சேன். இந்த வருஷம் நம்ம வீட்டில் பொங்கலுக்கு முறுக்கு, தட்டை வடை, லட்டு இது மட்டும்தான். இது அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். மாட்டுப்பொங்கலுக்கு காலையில் வந்து மாடு ஆடெல்லாம் கழுவுறக்க ஆரம்பிச்சிட்டோம். தம்பி நான் தான் கழுவுவேன் ஆட்டை அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பி 2 பேரும் வந்து ஆடு கழுவிட்டு இருந்தாங்க. மற்ற வேலைங்களெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். மாடு ஆடு எல்லாமே வந்து கழுவி முடிச்சாச்சு. நாங்கள் கொம்புக்கு வந்து பெயிண்ட் எல்லாம் அடிக்க மாட்டோம். அப்படியும் ஆடு வந்து ஒரு சில ஆடு வந்து கம்மன் நின்றுக்குதுங்க. மற்ற ஆடெல்லாம் வந்து தண்ணி மேலே பட்டுச்சுனாலே வந்து பயங்கர ஆட்டமாக இருக்குது. அதுலேயும் சமாளித்து ஒரு வழியாக ஆடு மாடெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆடு மாடு எல்லாத்துக்கும் கயிறு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு மாற்றிட்டுருக்காங்க. அதுலேயும் நம்ம ஆடுங்களுக்கெல்லாம் வந்து கயிறு வருஷத்துக்கு ஒருக்கா அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அடிக்கடி மாற்றிட்டே தான் இருப்போம். ஏன்னா வந்து இழுன்னு இழுத்து அத்துடுவாங்க கயிற்றை. எப்படியும் நம்ம வந்து புது கயிறு வச்சுட்டு தான் இருப்போம், மாற்றிட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் மாட்டு ஆட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு வந்தாச்சு. எல்லோரும் குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்துட்டோம். சாயந்தரம் ஆயிடுச்சு. மாட்டு பொங்கல் வந்து சாயந்தரமாக தான் வைப்போம். மாட்டுச்சாலையிலேயே வந்து பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுச்சாலையில் பொங்கல் வைக்க வந்தாச்சு. இந்த பொங்கல் வந்து வெண்பொங்கல் தாங்க வச்சேன், சக்கரை பொங்கல் வைக்கலை. ஏன்னா முன்னத்த நாள் தான் சக்கரை பொங்கல் வச்சோம் அப்படிங்கிறதுனால இது வந்து வெறும் பொங்கல், கரும்பு சக்கரை போட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் சூப்பராக கிழக்க பார்த்து பொங்கியாச்சு. பொங்கினதுக்கப்புறமா வந்து அரிசி சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுட்டு அரிசியை போட்டு பொங்கல் பண்ணி இறக்க வேண்டியது தான். பொங்கல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆடு மாட்டுக்கெல்லாம் வந்து திண்ணீர் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் தட்டில் வந்து வச்சுருக்கவும் ஏதோ சாப்பிட்றதுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் நம்ம மாடு வந்து எந்திரிக்கவே இல்லைங்க. இவள் பாட்டுக்கு என்னமோ வந்து கொடுத்துட்ருக்கா, பண்ணிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் படுத்துட்டு இருந்துச்சு. அடுத்தது நம்மளோட கண்ணுக்குட்டிக்கு, இது வந்து பையன்தான், கண்ணுக்குட்டிக்கு வந்து அழகாக வந்து வச்சு விட்டாச்சு. அதுவும் எந்திரிக்கவே இல்லை, அவங்க அம்மா மாதிரியே படுத்துட்டு இருந்துச்சு. ஆடுங்களும் எல்லாருமே படுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்படியே ஒரு சில ஆடெல்லாம் வந்து எந்திரிச்சு ஆடுறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ தட்டில் என்னமோ கொண்டு வந்திருக்காங்க சாப்பிட்றக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடவே இல்லை பொட்டு வைக்கிறதுக்கு. பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்கே நைட் ஆகிடுச்சுங்க, நல்லாவே வந்து இருட்டிடுச்சு. இங்கே பாருங்களேன், ஒருத்தன் யாரோ என்னமோ பண்ணிட்டு போங்கடா, நான் பாட்டுக்கு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக படுத்து தூங்கிட்டுக்கிறான். தூங்கினது போது எந்திரி, திண்ணீர் வச்சுக்குவியாம்மா, சந்தன குங்குமம்லாம் வச்சு விடணும், எந்திரிடான்னு சொல்லி எழுப்பி வச்சு விட்டாச்சு.
அதுக்கப்புறம் கொடாப்புக்குள்ளே இருக்கிற நம்ம ஆட்டுக்குட்டிங்களுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சா ஒரு குட்டி கம்மன் இருக்குது, இன்னொரு குட்டி பயந்து சுற்றிட்டு ஓடிட்டே இருக்குது உள்ளே, பயந்துட்டு என்னமோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் வெளியில் கொஞ்சமாக வந்து வாமா அப்படின்னு சொல்லி வெளியில் கூப்பிட்டு அதுக்கப்புறம் வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட ரெடி பண்ணியாச்சு. நம்ம செஞ்ச பொங்கலெல்லாம் எடுத்து வச்சுட்டு தலைவாழை இலை போட்டு பொங்கல் எடுத்து வச்சுட்டு மேலே வந்து கரும்பு சக்கரை போட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நம்ம வந்து இலையில போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆடு மாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் வந்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஆடு மாட்டுக்கெல்லாம் வந்து சாம்பிராணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அது என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியே நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து காமிக்கிறதுக்கு போனேன். மாட்டுக்கு காமிச்சா இவளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட எந்திரிக்கவே இல்லைங்க. அது பாட்டுக்கு படுத்துட்டு இருந்துச்சு. சரி படுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு வந்துட்டு ஆட்டுக்கு கொண்டு போய் காமிக்கிறதுக்கு போயிட்டேன். கெடாய் வந்து பயந்துருச்சு. புகை வரவும் என்னடா இந்நேரத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பயந்துட்டு ஓடிடுச்சு. சரி மிதிச்சிடாத காலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சது அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, கொஞ்சமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். பாப்பாவும் தம்பியும் வந்து பழம் கொடுத்தாங்க மாட்டுக்கு. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தம்பி கிட்டே போனாலே இடிக்க வருங்க. குழந்தைங்க எந்த குழந்தைங்க கிட்டே போனாலும் வந்து இடிக்கிறதுக்கு வரும். அதனால் பக்கத்துலேயே வர்றதுக்கு விட மாட்டோம். ஆடுங்கள்லாம் பிரச்சனையே இல்லை. ஆட்டுங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பாடெல்லாம் வந்து ஒரு வாய் கூட வாங்கவே இல்லை. ஒரு ஆடு மட்டும் எவ்வளோ கொடுத்தாலும் கொடுங்கடா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டு இருந்துச்சு. அந்த இலை மேலே தாங்க எல்லா ஆட்டுக்கும் கண், இலையை தான் சாப்பிட்றதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தம்பி கொடுத்துட்ருக்கான் இல்லையா, அந்த ஆடு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் கொடுங்கடா நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு மட்டும்தான் சாப்பிட்டுச்சு. மற்ற ஆடு வந்து கிட்டங்கூட வரல. மற்ற ஆட்டுங்களுக்கு வந்து தேங்காயும் அப்புறம் அந்த இலையெல்லாம் கொடுத்துட்டோம், சாப்பிட்டாங்க. ஆடுங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் பொங்கல் கரும்பு சக்கரை போட்டு நெய் விட்டு வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சாப்பாடு அதே வந்து பொங்கல் இருந்துச்சு இல்லைங்களா, பொங்கல் சாப்பாடே இருந்துச்சு. அதுக்கே வந்து குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.